உங்கள் வாழ்க்கையில் தேவ பலத்தோடு நீங்கள் ஓடணும்னா உங்களுக்கு தேவை ஒரு அபிஷேகம் தேவை. ஆமென். அபிஷேகம் தேவை. மாமிசமான யாவருக்கும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் அபிஷேகம் கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மாமிசமான யாவர் மேலும் அந்த ஆவி ஊற்றப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் 120 பேர்கள், அபிஷேகம் பெறாத அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அபிஷேகம் பெற்றவர்கிட்ட இது எப்படி, இது எங்கனோ கேள்வி கேட்குறான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். டிஃப்ரென்ஸ் இருக்கு. யாரெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறார்களோ, தாகத்தோடு இருக்கிறார்களோ, ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் மேல் ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ஆண்டவர். அந்த அபிஷேகம் முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கான முத்திரையின் அபிஷேகம். முதல் உங்களை கர்த்தர் அப்படி. அப்புறம் ஒரு அனாயிட்டிங் இருக்குது, ஆர்டைன் அனாயிட்டிங். இவனை அப்போஸ்தலிக்க, தீர்க்கதரிசிக்குரிய, சுவிசேஷகத்துக்குரிய, போதகத்துக்குரிய, கண்காணிக்குரிய, தலையின் மேலே கையை வைக்கிறதுனால் ஆர்டைன் பண்ணுகிற அபிஷேகம். அது ஒரு அபிஷேகம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் மரணம் வரைக்கும் தேவ ஒத்தாசையோடு ஓடணும்னா அவனுக்கு ஒரு உன்னத பலம் தேவை. அந்த உன்னத பலத்தை கர்த்தர் அபிஷேகத்தில் வைத்திருக்கிறார்.